2016ல வந்த அக்கவுண்டன்ட் மூவி. இந்த மூவியோட சீக்வல் தி அக்கவுண்டன்ட் பார்ட் 2 இதை ப்ரமோட் பண்ணும்போது கொடுத்த இன்டர்வியூல ஆக்டர் பென் அஃப்லெக் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோஸ்க்கு கீழே டிசி நியூஸ்குள்ள பேட்மேனா நடிச்சதை பத்தின கேள்வி கேட்டிருக்காங்க. குறிப்பா அந்த பேட் சூட்டை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு பென் அஃப்லெக் சொல்லியிருக்காரு, ஐ ஹேட் தி சூட் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லியிருக்காரு. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த லைவ் ஆக்ஷன் வெர்ஷன்ஸ் ஆஃப் பேட்மேன் அண்ட் அனிமேட்டட் மூவி வெர்ஷன்ஸ் ஆஃப் பேட்மேன்லயே இந்த பேட் சூட் தான், அதாவது அந்த ஓல்டர் பேட்மேன் சூட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூட்டாக இருந்துச்சு. அந்த சூட் அவருக்கு பிடிக்கல, போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சூட்டை நான் வேர் பண்ணியிருந்தேன், ப்ரீத் பண்ண முடியல, அதை போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை போட்டு நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக ஃபீல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சூட்டை போட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க, அந்தளவுக்கு டயர்டாகும். இந்த மூவியை முடிக்கிறதுக்குள்ளே, ஷூட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேபி கிறிஸ்டியன் பேல் ஆர் ராபர்ட் பேட்டின்சன் அவங்க இந்த மாதிரி சூட்டை வியர் பண்ணுறதுல பெட்டரான ஆளாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிக்கல, அது நான் போடும்போது வேறு வழியே இல்லாமல் தான் போட்டு நடித்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியாக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக பென் அஃப்லெக்கோட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஃப்ளாஷ் மூவியில் அவர் பேட்மேனாக திரும்ப ரீஅப்பியர் ஆனும்போது நான் பேட்மேனாக நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ எப்படி அந்த பேட் சூட்டை போடாமல் அவர் நடிச்சிருக்க முடியும்? பட் இப்போ கொடுத்த இன்டர்வியூவில் அந்த பேட் சூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஃப்ளாஷ் மூவியில் அவர் போட்ட சூட்டை கம்பேர் பண்ணும்போது ஜாக் ஸ்னைடரோட டைரக்ஷனில் வந்த பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் தி ஸ்னைடர் கட் அதில் போட்டு இந்த பேட் சூட்டு தரமாக இருந்துச்சு. அதை ஏன் அவர் பிடிக்கலன்னு சொன்னாருங்கிறது தெரியல.